அதாவது 4 அணிகள் போட்டின்றது உறுதியாயிடுச்சு ஆக்சுவலா. 4 முனை போட்டின்றது உறுதியாயிடுத்து. விஜய் வந்து களத்துல வந்திருக்கிறது வந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாடு பார்த்த களத்திலேருந்து ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கியிருக்கு. இதுவரையும் இருதுருவ அரசியல் தான் பார்த்தோம் நம்ம திமுக, ம். அதிமுகன்னு. இப்போ 3வதா ஒரு பிளேயர். 4வதா சீமான் இருந்தா கூட, சீமான் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டு, ஆட்சியை பிடிப்போன்ற மாரியான அந்த கோஷத்த வைக்காம, அவர் ஒரு ஐடியாலாஜிக்கலா ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஆனா ஓகே. அப்படி இல்ல. இப்போ வந்திருக்கிற விஜய் வந்து எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. நான் தான் அடுத்த அரசாங்கத்த அமைப்பேன், அரச அமைப்பேன்னு அந்த லெவல்ல அதிமுகவ சைட்லைன் பண்ற அளவுக்கு தான் இருக்கோன்ற அளவுக்கு அவரு ஒரு நம்பிக்கையோட களத்துல போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர பயன்படுத்தி மத்த திமுகல இருக்கிற கட்சிகள் சீட் அதிகமா கேட்கறது, பவர் ஷேரிங் கேட்கறதுன்னு அவர யூஸ் பண்ணி அவர வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கேட்குற லெவல்லையும் இருக்கு. ஸோ ம். அவர் இந்த 26 தேர்தல் களத்துல விஜய் வந்தது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு. தமிழக அரசியல் களத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. கட்சிகளுக்கு வந்து கூட்டணி தலைமை தாங்குற கட்சிகள்ட்ட அதிக இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கு. இல்லாட்டி நாங்க அங்க போயிடுவோம்னு ஒரு மாரி ஒரு இன்டைரக்ட்டா பிளாக்மெயில் ஓகே. பண்ற விஷயங்கள். அப்புறம் பவர் ஷேரிங். விஜய் ம். வந்து நான் பவர் ஷேர் குடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால, பவர் ஷேரிங் கேட்குற வாய்ப்பும் ஒண்ணு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிமுக இருதுருவ அரசியல்லேருந்து மாறி, அங்க திமுகவுக்கும் விஜய்க்குமான போட்டியா இது மாறுமா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வந்திருக்கு.